பாக்யா சிசிடிவி ஃபுட்டேஜ போலீஸ் ஸ்டேஷனுக்கு எடுத்துட்டு போறாங்க. இன்ஸ்பெக்டர் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ பாக்குறாரு. இதுல கோபிநாத்தே இல்லையேம்மா, அவர் எதுக்கு கொலை பண்ணதா ஒத்துக்கணும்? உங்களோட குடும்பத்துல உள்ள அத்தனை பேரும் கோபிநாத் தான் கொலை பண்ணாங்கன்னு எதுக்கு சொன்னீங்க? அதுக்கு பாக்யா சொல்றாங்க, சார் இனியா மாட்டிக்க கூடாதுன்னு தான் கோபிநாத் கொலைப்பழிய ஏத்துக்கிட்டாரு. அவரு இந்த கொலைய பண்ணவே இல்லை சார். என் பொண்ணு இனியாவும் கொலை பண்ணல சார். நிதிஷோட அப்பா சுதாகர் தான் நிதிஷ கொலை பண்ணியிருக்காரு சார். இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு, என்னம்மா அவரு சும்மாதான் இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு வந்திருக்காரு, இந்த வீடியோ ஃபுட்டேஜ வச்சு அவரு தான் கொலை பண்ணாருன்னு எப்படிமா சொல்ல முடியும்? பாக்யா நடந்த உண்மையெல்லாம் இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்றாங்க. இன்ஸ்பெக்டர் நம்ப மறுக்கிறாரு. வேணும்னா உங்களுக்காண்டி சுதாகரை விசாரிக்கிறேன். எதுக்காண்டி ரெஸ்டாரண்ட் போனீங்கன்னு சுதாகர் கிட்ட கேட்கலாம். இந்த சிசிடிவி எவிடன்ஸ் எல்லாம் வச்சு சுதாகர் தான் கொலைகாரன்னு முடிவுக்கு வர முடியாதுமா. வெளியில போலீஸ் ஸ்டேஷனுக்கு சுதாகர் கிட்ட வேலை பார்க்கிறவரை கூட்டிட்டு வந்திருக்காங்க. போலீஸ் கிட்ட சொல்றாங்க, இவர் தான் சுதாகர் கொலை பண்ணதுக்கான எவிடன்ஸ்னு சொல்றாங்க. இதை கேட்ட இன்ஸ்பெக்டர் இதெல்லாம் உண்மையான்னு அந்த விட்னஸ் கிட்ட கேக்குறாங்க. அவரு உண்மைதான்னு சொல்றாரு. இன்ஸ்பெக்டர் சொல்றாரு, இவர் பேசுறதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. விட்னஸ் சொல்றாரு, சுதாகர் ஐயா கிட்ட நிதிஷ் தம்பிய கொலை பண்ண வேணான்னு சொன்னேன். சுதாகர் ஐயா கேட்கல. வேற வழி இல்லாம நடந்துருச்சு சார். நிதிஷ் தம்பி ஆளுகளுக்கு கொடுக்கறதுக்கு போதை மருந்த எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தார் சார். இந்த நேரத்துல சுதாகர் ஐயா வந்துட்டாங்க சார். நிதிஷ் தம்பி வச்சிருக்க போதை மருந்த பார்த்துட்டு சுதாகர் ஐயா கண்டிச்சாரு சார். நிதிஷ் தம்பி சுதாகர் ஐயாவை அசிங்கப்படுத்தினாரு சார். சுதாகர் ஐயா திருப்பி திருப்பி நிதிஷ கண்டிச்சாரு சார். நிதிஷ் சுதாகர் ஐயாவை கேவலமா பேசினாரு. அதனால சுதாகர் ஐயா சேர் எடுத்து கோவத்தோட நிதிஷ் தம்பி தலையிலேயே அடிச்சிட்டாரு சார். நிதிஷ் தம்பி வலி தாங்க முடியாம தரையில விழுந்துட்டாரு. பார்த்தேன் சார், நிதிஷ் தம்பி உயிரோடயே இல்லைன்னு சுதாகர் ஐயா கிட்ட சொன்னேன் சார். இதை கேட்ட சுதாகர் ஐயா சொன்னாங்க, அந்த நிதிஷ் சாகட்டும், நான் எவ்வளவு பண்ணிருக்கேன் அவனுக்கு, என்னைய தெருவில் நிப்பாட்டுவேன்னு சொன்னான்ல, நான் சுதாகர் ஐயா கிட்ட இப்ப என்ன பண்றதுன்னு கேட்டேன் சார். சுதாகர் ஐயா சொன்னாங்க, நிதிஷோட சாவுக்கு பழி ஏத்துக்கிறதுக்குன்னு ஒருத்தி இருக்கால்ல, இந்த இனியா இங்க வருவா, பழிய வந்து ஏத்துப்பா. சுதாகர் ஐயா என்ன கூட்டிட்டு போயிட்டாரு அந்த இடத்த விட்டு. சுதாகர் ஐயா சொன்னாரு, வெளியே வந்து நான் சொன்ன மாதிரி செய், அந்த நிதிஷ சேர்ல உட்கார வை, எடுத்து நான் சொல்ல போற விஷயத்தையெல்லாம் செய் அப்படின்னு சொன்னார் சார். நானும் நிதிஷ் சார சேர்ல உட்கார வச்சு. சுதாகர் ஐயா அந்த நேரத்துல இனியா அம்மாவுக்கு போன் பண்ணாங்க. போனை அட்டன் பண்ண இனியா ஹோட்டலுக்கு வந்தாங்க. சேர்ல உட்கார்ந்துகிட்டு இருந்த நிதிஷ் உளர ஆரம்பிச்சாரு. நானும் சுதாகர் சாருக்கு போன் பண்ணி சொன்னேன், தம்பி சாகலன்னு. நான் சுதாகர் ஐயா கிட்ட சொன்னேன், தம்பியும் இனியாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க சார், இப்ப என்ன சார் பண்றது? சுதாகர் சொல்றாரு, முதல்ல போனை வையா, நான் சொல்ற முடியும், வெளியே வராத, அங்கேயே இரு, நான் திரும்பவும் கூப்பிடுறேன், போனை வை. இப்ப சுதாகர் போனை வச்சிடுறாரு. இனியாவுக்கும் நிதிஷுக்கும் வாய் சண்டை முத்தி போய் கை சண்டையா மாறுது. இனியா நிதிஷ தள்ளி விட்டுறாங்க. நிதிஷ் திருப்பியும் மயக்கமாயிடுறாரு. இனியாம்மா அதிர்ச்சியில ரெஸ்டாரண்ட்டுக்கு வெளியே வந்துட்டு பாக்யாவுக்கு போன் பேசினாங்க. நடந்ததெல்லாம் சொன்னாங்க. பாக்யா அம்மாவும் இனியாவை பாக்குறதுக்கு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்தாங்க. பாக்யாவும் இனியா அம்மாவும் சேர்ந்து ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள போய் நிதிஷ எழுப்ப முயற்சி பண்றாங்க. பாக்யா நிதிஷுக்கு மூச்சு வருதான்னு பாக்குறாங்க. நிதிஷுக்கு மூச்சு வரல. பாக்யா வாயடைச்சு போறாங்க. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு சுதாகர் ஐயாவுக்கு போன் பண்ணி சொன்னேன். பாக்யா அம்மா இனியா அம்மாவை கூட்டிட்டு வேகமா அவங்க வந்த வண்டியிலேயே கிளம்பி போறாங்க. சுதாகர் ஐயா திருப்பியும் ஹோட்டலுக்கு வர்றாங்க. என்ன பார்த்து சொன்னாங்க, நம்ம பிளானு ஈஸியா முடிஞ்சிருச்சு. அப்ப நிதிஷ் தம்பி எந்திரிக்கிறத சுதாகர் ஐயா பாத்துடுறாங்க. என்கிட்ட சொன்னாங்க, சுதாகர் ஐயா எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு தானா அமைஞ்சிருக்கு, நான் அதை விடமாட்டேன். நீயா தான் கொலை பண்ணதா தானே நம்பிக்கிட்டு இருக்கா, அவ நம்பினத உண்மையாக்கிடலாம். சுதாகர் ஐயா சொன்னாங்க, நீ நிதிஷோட கதைய முடிச்சிரு. சுதாகர் ஐயா சொன்ன மாதிரி நிதிஷோட கதைய நான் முடிச்சிட்டேன் அப்படின்னு போலீஸ் கிட்ட அந்த ஐ விட்னஸ் சொல்றாரு. இதெல்லாம் கேட்ட எழில இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்றாரு, நாங்க விசாரிச்சது கூட நீங்க சுதாகரை விசாரிக்கவே இல்லையே, எங்க அப்பாவை
செய்யாத தப்புக்கு ஒத்துக்க வச்சிருக்கீங்க. பாக்யாவோட குடும்பத்தை சேர்ந்தவங்க டிவியில பாத்துக்கிட்டு இருக்காங்க, நியூஸ்ல சொல்றாங்க. நடந்த பிரச்சனை குறித்து சந்திரிகாவிடம் விசாரித்தோம். சந்திரிகா சொன்னாங்க, என் பிள்ளையோட மரணத்துக்கு என் புருஷன் தான் காரணம். அவரு இப்படி பண்ணுவாருன்னு என்னால நம்பவே முடியல. என் புருஷனை நான் சும்மாவே விட மாட்டேன். சுதாகர் எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு என் பையன் கொலைக்கு நீதி வாங்கியே தீருவேன். சுதாகருக்கும் கண்டிப்பா தண்டனை வாங்கி கொடுப்பேன். அது முடியும், நான் ஓய மாட்டேன். இது எல்லாத்தையும் நியூஸ்ல பாக்குறாங்க. ஈஸ்வரி சொல்றாங்க பாக்யா கிட்ட, அந்த சுதாகர் நல்லாவே இருக்க மாட்டான். பாக்யா குடும்பத்தை சேர்ந்தவங்க எல்லாரும் அந்த நியூஸை பார்த்துட்டு ரொம்ப கோவப்படுறாங்க. எல்லாரும் கோபிகாண்டி காத்துக்கிட்டு இருக்காங்க வீட்டு வாசல்ல. கோபிய செலியன் கூட்டிட்டு வர்றாரு கார்ல. கோபி வீட்டுக்கு வந்த உடனே எல்லாரும் ஆறுதல் சொல்றாங்க. நாளை சந்திப்போம்.